டுடே நம்ம ஏரோப்ளைன் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிற ஏரோப்ளைன். வாங்க ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஆர்டர் பண்ணது எல்லோ கலர். நம்ம ஃபோம் ஏரோப்ளைன் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருங்க. தர்மாக்கோலில் செஞ்ச ஏரோப்ளைன் இது. பின் பேக்கில் 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்ரி இன்சர்ட் பண்ணுறது. அப்புறம் இங்கே 2 வீல். அவ்வளோதான், இது எதுவும் இதில் போட முடியாது. அப்புறம் யூசர் மேனுவல், இது நம்மளுக்கு தேவையில்லை. அப்புறம் ரிமோட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, இதுலேயும் எதுவும் இல்லை. இதில் 2 லீஃப் கொடுத்துருக்காங்க இப்படி சைடில் வர்றதுக்கு. ஃப்ரண்ட் பேக் வீலு, அப்புறம் ஒரு பேட்ரி சார்ஜர் பண்ணுற கேபிள் ஒன்று, 2 எக்ஸ்ட்ரா லீஃப் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, இதில் வேறு எதுவும் இல்லை. வாங்க ஃபிட் பண்ணி எப்படி ஓடுதுன்ட்டு பார்ப்போம். இந்த லீஃப் இப்படி தான் காய்ஸ். இங்கே 2 ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஹோல்ஸில் தான் கரெக்டாக சொருகணும். அப்புறம் இந்த 2 வீலர் பேக்கில், 1 வீலை வந்து ஃப்ரண்டில் சொருகிடலாம். பேக் வீல் நிற்கவே மாட்டேது கைஸ். அவ்வளோதாங்க, ஏரோப்ளைனை ஃபிட் பண்ணியாச்சு. இந்த லீஃபில் நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது. பேட்டரி இன்சர்ட் பண்ணிடுவோம். பேட்டரி இன்சர்ட் பண்ணிடுவோம். பேட்டரி இன்சர்ட் பண்ணி ஆன் பண்ணோடனே லைட் எரியுது. 2 லைட் கொடுத்துருக்காங்க, மல்டி கலர் லைட். இந்த வீல் தான் நிற்கவே மாட்டேது. இது நம்மளுக்கு தேவையே வேணாம், போட்டுருவோம். நம்ம ரிமோட்டையும் ஆன் பண்ணிடலாம். ரிமோட்டையும் ஆன் பண்ணிட்டோம். இப்போ எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். சவுண்டு கேட்குதுங்களா கைஸ்? நமக்கு ஒரு நேரம் காற்று வாங்கிக்கலாம் நல்லா. இவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. நம்ம இங்கேயே ஓட்டி பார்ப்போம் எப்படி ஓடுதுன்னு. சீரியஸாக செம்ம ஸ்பீடாக ஓடுது. சரி வாங்க நம்ம வெளியே போய் ஓட்டி பார்க்கலாம். காய்ஸ், ஃபைனலாக நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வந்துட்டோம் நம்ம ஏரோப்ளைனை. வாங்க விட்டு எப்படி ஓடுதுன்ட்டு பார்க்கலாம்.
ஃபேன் ஓடுதுங்களா? இல்லை தூக்கி போடு, கீழே போச்சுன்னு தூக்கி போடு. என் கூட நானே வர்றேன். நீ ஏன் திருப்புற? வாங்க நான் மறுபடியும் விட்டு பார்ப்போம். சீரியஸா செமையா இருக்குங்க. ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. வாங்க நம்ம போயிட்டு இப்போ நேருப்போம். வருகிறா உழுக்கு நாளுமே வந்துடும். கல்லு கூட காய்ச்சி இப்போ மாட்டிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியவில்லை. மத்து மலை ஏறிட்டாங்க. கல் ஏற்றினாலுமே விழுந்துடாது. காய்ச்சி இப்போ அவன் மரத்து மேலே ஏற போகிறான். ஏறி தான் எடுக்கணும் போல். வேணா வேறு எதுவும் இல்லை. டயர் இருக்குது, டயரை வச்சு அடிச்சு பார்ப்போம். ஏறா நீ ஏற. கொடு மாட்டிங்க மறுபடியும். கொடு பல முயற்சிக்கு அப்புறம் எடுத்தாச்சு காய்ஸ். அவன் பொறுமையாக வந்துப்பாங்க. வாங்க நம்ம போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். நம்ம வேலை முடிஞ்சு விட்டது. நீ பொறுமையாக வா. வாடா இறங்கி வாடா. ஃபைனலாக மறுபடியும் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். மாட்டிச்சா? கீழே தான் இருக்கா? எடு தோபர்ரா தோபர் எல்லாம் அசிது பேர்.
இந்த ஏரோப்ளைனை கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல, கிட்ட போயிட்டு ரிமோட்டை இப்படி ஆன் பண்ணாலுமே தெரிஞ்சிடும். அந்த சவுண்டுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நாங்களும் 2 வாட்டி அப்படி தான் கண்டுபிடிச்சோம். கிட்ட போயிட்டு டேய் லீஃபை காணும்டா கைஸ், ஒரு லீஃப் மிஸ் ஆயிடுச்சு கைஸ். லீஃப் எடுத்துன்னு வந்தீங்களா வீட்டு இருந்த? சரி அங்கே எங்கன்னா இருக்கா பாரு, நீ எத்தத்துலேயே இருக்கா பாரு. ஏன்னா செடியெலாம் கட் பண்ணிச்சுல. டேய் அது இல்லைடா, ப்ளூ கலரு. ஒரு லீஃப் மிஸ் ஆகிடுச்சு, வந்த இடத்துல ஒரு லீஃப் மிஸ் ஆகிடுச்சு. ரெட்டு தான் இருக்குது, ப்ளூவை காணோம். சரி ஓகே காய்ஸ், பார்ப்போம். இது உங்களுக்கு வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கா கமெண்டில் யாருக்கு நம்ம ஒரு ரெக்கையை மிஸ் ஆகிடுச்சு, எங்கேயோ ஸ்பேர் கூட எடுத்துகிட்டு வரல. அதனால் டெஸ்ட் ட்ரைவ் முடிஞ்சது. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ்.